பக்தமையன்பர்களே, நேற்றைய தினம் முதல் அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சுவாமிகள் தேவர்களுக்கெல்லாம் பகல் பொழுது. அடுத்து 6 மாத காலம் பகல் பொழுது. தை மாதம் தொடங்கி தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி ஆகிய 6 மாதங்கள் சுவாமிகளுக்கெல்லாம் பகல் பொழுது. போன முறை சொன்ன மார்கழி மாதம் அப்படிங்கிறது இரவு பொழுதுல விடியற் காலை பொழுது. இப்போ தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பொழுது விடிஞ்சு போயிடுத்து. அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் சுவாமிகள் தேவர்களுக்கெல்லாம் பகல் பொழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நேற்றைய தினத்திலிருந்து மகர ராசியில சூரிய பகவான் பிரவேசிப்பார். அடுத்து வரக்கூடிய தை மாதம் 30 நாட்களுக்கு மகர ராசியில சூரிய பகவான் இருப்பார். அதனால இந்த மாதத்திற்கு மகர மாதம் அப்படின்னு பேரு. இப்போ நேற்றைய தினத்திலிருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேரு. ஒரு வருடத்திற்கு 6 மாதங்கள் உத்தராயணம், 6 மாதங்கள் தட்சணாயனம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய 6 மாதங்களுக்கு சுவாமிகள்லாம் முழித்திருக்கக்கூடிய சுபமான ஒரு சுப வேலை அப்படிங்கிறாங்க. நிறைய பெருமாள் கோயிலில் போய் பார்த்தீங்கன்னாக்கா சுவாமிகளுக்கெல்லாம் 2 வாசல் படி இருக்கும். நேற்றையிலிருந்து அடுத்து வரக்கூடிய 6 மாசத்துக்கு தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாசல் திறந்திருக்கும். அது உத்தராயண வாசல். போன வாரம் மார்கழி 30ஆம் தேதி வரைந்திலும் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வாசல் திறந்திருக்கும். அது தட்சணாயன வாசல் அப்படின்னு பேரு. பெரிய தேவாலயங்கள்ல 2 வாசல் இருக்கும். இன்னையிலிருந்து அடுத்த 6 மாதங்களுக்கு இந்த உத்தராயண வாசல்ல போய் சுவாமியை தரிசனம் பண்ணலாம். ஒரு விசேஷமான ஒரு பலன். இந்த 6 மாதங்களுக்கு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு பகுதியிலிருந்து மெல்ல 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 நகர்ந்து வடக்கு பகுதிக்கு வருவார். அது உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு பேரு. இந்த காலங்களில் நம்ம செய்யக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் நல்ல சுப பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில் உத்தராயண புண்ணிய காலம். இந்த மகாபாரதன் ஒரு கதை. இந்த மகாபாரதத்துல முக்கியமான ஒரு கேரக்டர் பீஷ்மர். பீஷ்மர் தான் முக்கியமான ஒரு பகுதி. பிதாமகன் அப்படின்னு பேரு அவருக்கு. அந்த பீஷ்மர் சுவாமிகிட்ட ஒரு வரம் வாங்கியிருக்கார். என்னன்னா, தன் விருப்பம் எப்பவோ அப்போ உயிர் துறக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரம். அப்போ இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது சுவாமி எல்லாம் தூங்கிட்டு இருக்கக்கூடிய காலம் தட்சணாயனம். இந்த போர் முடியும் பொழுது தட்சணாயனத்துல அவர் அம்பு குத்து இறந்து போறார். உடம்பு ஃபுல்லா அம்பு. அப்ப அவர் தன்னுடைய வரத்தினால அடுத்து உத்தராயணம் வந்த பிறகுதான் இறந்து போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அதனால அந்த கடைசி வாரம், ஒரு வாரம் போற வரைந்திலும் அம்பு படுக்கையில படுத்துக்கிட்டே இருந்தா உயிர் போகாம. கரெக்டா மகர மாசம் தை மாசம் பிறந்த உடனே உத்தராயண காலம் வந்தது. உத்தராயண காலம் வந்த பிறகுதான் பீஷ்மருடைய உயிரை மாய்த்தார். அப்போ உத்தராயணத்திற்கு அவ்வளவு ஒரு புண்ணியம். நம்மெல்லாம் கூட கடைசி காலம் போகணும்னாக்கா உத்தராயணத்துல போகணும் அப்படின்னு விருப்பப்படணுமா. தட்சணாயனா சுவாமிகள் தூங்கிட்டு இருக்கக்கூடிய மாதம். அப்ப போனாக்கா நம்ம ஏட்டெல்லாம் பிரிச்சு பார்க்கறது ரொம்ப லேட்டா ஆகும். இப்போ உத்தராயணத்துல போயிட்டா உடனே கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்த்துருவார். அப்ப நம்மளும் கடைசி அந்திம காலங்கள்லாம் உத்தராயணத்துல போகணும்னு சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணணுமா. பீஷ்மர் மாதிரி சுபமா போய் சேரணுமா. அதனாலதான் கடைசி காலங்கள் மார்கழி கடைசியில சொர்க்கவாசல் திறந்து வைத்திருப்பாங்க. கரெக்டா சொர்க்கவாசல் திறந்து சுவாமிகள்லாம் முழித்திருக்கக்கூடிய மாதம் இந்த உத்தராயணம். இப்ப இந்த உத்தராயண மாதத்துல போய் நம்மளுடைய அந்திம காலம் முடிஞ்சதுன்னா நேரா கைலாயத்துக்கோ வைகுந்தத்துக்கோ எந்த டிஸ்டர்பும் இல்லாம போய் சேரலாமா. அந்த வகையில உத்தராயண புண்ணிய காலம். அல்ல இன்றைய தினம் யாருக்கு உகந்த நாள்? மாடுகளுக்கெல்லாம் உகந்த நாள். மாட்டு பொங்கல் அன்னைக்கு. இப்ப இன்றைய தினத்துல ஒரு பிரதோஷம். இப்ப முன்னாடி இருக்க ஒரு நந்தி பகவான் ரிஷப வாகனம். அப்ப அவருக்குன்னு உரிதான ஒரு தினம் இன்றைய தினத்துல மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் தினத்துல பிரதோஷம். ஒரு விசேஷமான எல்லா மாடுகளும் சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு தினம். பொதுவா மாடுன்னே சொல்லப்படாதா இன்னைக்கு, கோமாதா அப்படின்னு தான் சொல்லணுமா. அப்போ புதுசா ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சு. அந்த கண்ணுக்குட்டி வளர்ந்து பெருசாக வரையதுல அதுக்கு தேனு அப்படின்னு பேரு. எப்போ அது வளர்ந்து முதல் கண்ணுக்குட்டி ஈன்றுச்சோ அதுக்கப்புறம் பசுன்னு பேரு. இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்க. நம்ம எல்லாத்தையும் பசுன்னு தான் சொல்லுவோம். கண்ணு போடாத மாட்டுக்கு தேனுன்னு பேரு. கண்ணு போட்டு எடுத்துனாக்கா பசு அப்படின்னு பேரு. 3 கண்ணு போட்டு எடுத்துனாக்கா காமு அப்படின்னு பேரு. இப்ப காமதேனுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அன்னகாமுன்னு பேர் வைப்பாங்க. இப்போ அன்னலட்சுமியும் வந்துடுவாங்க, பசுமாடும் வந்துடுவாங்க. 3 கண்ணுக்குட்டிக்கு மேல போயிட்டு எடுத்துனா
காமு அப்படின்னு பேர். இது மாதிரி பசுமாட்டுக்கு அத்தனை பேர் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் நிறைய 7 வகையான பேர் இருக்கு. ஸோ அது போல அப்படிதான்மா 7 பேர் இருக்கு. பெண்களுக்கு 7 பருவம் இருக்கு. கடைசியா பேர் இல்லைன்னு போய் முடியும். அதே போல ஆண்களுக்கு 14 பருவங்கள் இருக்கு, 14 பேர் இருக்கு. சாரி, பசுமாட்டுக்கு 7 வகையான பேர் இருக்கு. இவ்வளவு சம்பிரதாயங்கள் இருக்கு. அந்த வகையில 3 கண்ணு போட்டு எடுத்துனா காமதேனுன்னு பேரு. ஸோ அந்த காமதேனு வந்து கருப்பக விருட்சம், காமதேனு இதெல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்குமா. ஒரு 3 கண்ணு போட வரைந்தில ஒரு பசுமாடு நம்ம வீட்டில் இருந்துச்சுனாக்கா நம்ம பிள்ளையை விட அதிகமா அது பார்க்குமா. அப்போ நமக்கு குடும்பத்துல ஏதோ ஒரு கஷ்டம் வரப்போறது அப்படின்னு தெரிஞ்சாக்கா 2 நாள் முன்னாடி இருந்தே அந்த பசுமாட்டு கண்ணுல தண்ணி வந்துட்டே இருக்குமா. அப்போ நமக்கு ஏதோ ஒரு பாதிப்பு வரப்போறது, அது உன்னிப்பா பார்த்துக்கணும். பசுமாடு திடீர்னு வீட்டு தட்டியில 3 வருஷம், 3 கண்ணுனாக்கா குறைஞ்சபட்சம் 5 வருஷம் 6 வருஷம் ஆயிடும். 6 வருஷம் ஒரு பசுமாடு நம்ம வீட்டு கட்டுத்தறியில இருந்துச்சுன்னு சொன்னா, இப்ப குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் ஏதேனும் உபத்திரவங்கள் வரப்போறதுனாக்கா பசுமாடுக்கு தெரிஞ்சு போயிடும். ரொம்ப மரணமான ஒரு கொடுமையான விஷயங்கள் குடும்பத்திற்கு வரப்போறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாடு கண்டினியூவா கத்திக்கிட்டே இருக்கும். நம்ம புல்ல போட்டு போட்டு சத்தத்தை ஆஃப் பண்ணி வச்சிருவோம். ஸோ இதெல்லாம் உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா தெரியும். அதனாலதான் வீட்டெல்லாம் செல்ல புறாணிகள் வளர்க்கறதுக்கு காரணம் அதுதான். நல்ல ஒரு பூனை வளர்த்துட்டே இருப்பா, திடீர்னு இறந்து போயிடும். நமக்கு யாரோ ஒருத்தன் சூனியை வச்சிருக்கான்னு அர்த்தம். அதை வந்து அந்த பூனை ஏன்னா நம்ம டெய்லி சாப்பாடு போறோம், அந்த நன்றி கடனுக்காக அந்த பூனை வந்து சரி பண்ணிடுமா. ஸோ இது மாதிரி நமக்கு ஏதேனும் மரணம் வரப்போறது, மனத்துக்கு ஒப்பான ஒரு விபத்து வரப்போறதுனாக்கா பசுமாடு முன்கூட்டியே நமக்கு சொல்லும். அதனாலதான் தினந்தோறும் மாடு வச்சிருந்தா மாட்டுக்கிட்ட தடையை கொடுத்து பேசணுமா. வீட்டுல செடி கொடி வளர்த்திருந்தா செடி கொடியை தொட்டு பார்த்து அதுகிட்ட பேசணுமா. இது மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா அத்தனை ஜீவராசிகளும் உயிர் பாகம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு உபத்துரியத்தையும் தெளிவா அதெல்லாம் காட்டி கொடுக்குமா. வீட்டுல பாருங்க, செடி வளர்த்துக்கிட்டே இருக்கா, திடீர்னு 6-7 தலைகள் வந்து பழுத்து போயிடுது அப்படின்னா எனக்கு தண்ணி ரொம்ப விட்டுட்டடா அப்படின்னு அது சொல்லுதுன்னு அர்த்தம். ஒரே ஒரு இதழ் காஞ்சி போயிடுச்சுன்னா தண்ணி பத்தலடா அப்படின்னு அர்த்தம். இவ்வளவு விஷயம் இருக்கு செடிகுழியில. வீட்டுல இருக்க செடியெல்லாம் அந்த மாதிரி பார்த்து வளர்க்கணுமா. ஸோ அதே மாதிரி பசுமாடு ஆடு மாடெல்லாம் பார்த்து அன்பா வளர்க்கணுமா. இதையே எப்படி வளர்க்கணும், நம்ம குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், அதை விட அன்பா வளர்க்கணும். அப்பதான் பெற்றவங்களை குழந்தைங்க பார்த்துப்பாங்க. ஸோ இத்தனை விசேஷமான ஒரு தினம், பசுமாடுகளுக்கு உரிய தினம். இன்றைய தினம் ஒரு பிரதோஷம். சுவாமியை நன்னா பிரார்த்தனை பண்ணுங்க. அடுத்து வரக்கூடிய 6 மாத காலம் உத்தராயண புண்ணிய காலம் எங்களுக்கெல்லாம் நிறைய புண்ணியங்களா நடக்குன்னு பிரார்த்தனை பண்ணிக்கங்க. அர பார்வதி பதையே.